மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் 2வது தெரு பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அரசு சார்பில் அமைக்கப்பட்டு சீராக கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் தனிநபர் ஒருவர் பொது கழிவுநீர் பாதையை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் வாய்க்கால் நிரம்பி சாலைகளில் கழிவுநீர் தேங்கியது. இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகளுக்கு பல்வேறு தொற்று நோய் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் தனிநபரிடம் கடுமையான வாக்குவாதம் செய்ததோடு இதற்கு உடனடி தீர்வு காண வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பொது கழிவுநீர் பாதை சரி செய்யப்படும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களுடன் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகள் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணி அதிகமாக பெருகி கழிவுநீர் தெருவில் தேங்கி நிற்குது. இதனால குழந்தைகள் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டெத்து வேற நடந்திருக்கு. குழந்தைகள்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. இந்த கழிவுநீர் அப்புறப்படுத்துறதுக்கு டவுன் பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது அபாயகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை. 20 வருஷமா போன வாய்க்கால தனிநபர் அடைக்கிறதுக்கு என்ன சட்டத்தில் இடம் இருக்குன்னு தெரியல, அவங்க அடைச்சிருக்காங்க. இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம், எம்எல்ஏ எல்லாம், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து எங்களுக்கு இது நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு முடிவை தரும்படி கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் அடிவாரம் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கிரி வீதியில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக திருக்கோயில் சார்பில் கட்டணமில்லா பேட்டரி கார்கள் மற்றும் மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இருப்பினும் பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப வாகனங்கள் இல்லாததால் பக்தர்கள் அவதி அடைந்து வந்தனர். இந்நிலையில் உடுமலையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரது மகன் அகில் அமெரிக்காவில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பக்தர்கள் வசதிக்காக 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி கார் ஒன்றை நன்கொடையாக வழங்கினார். மேலும் திருக்கோயில் சார்பில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ஆம்புலன்ஸ் ஒன்றும் வாங்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 2 புதிய வாகனங்களுக்கும் மாத விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் ராஜசேகரன், கோவில் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த செட்டிப்பாளையம் சாலை எலந்தக்குட்டை பகுதியில் உள்ள குட்டை ஒன்றில் கடந்த சில நாட்களாக சமூக விரோதிகள் சிலர் மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள் உள்ளிட்டவற்றை கொட்டி செல்வதாக அப்பகுதியினர் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுவாசிக்க முடியாமல் மிகுந்த சிரமம் அடைவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதி அண்டை மாநிலமான கேரளாவிற்கு செல்லும் பிரதான வழியில் இருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் கோழி கழிவு மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட முக்கடல் அணையிலிருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நகர் முழுவதும் 3 லட்சம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் வழங்கும் நிலையத்தில் குளோரின் சிலிண்டர் லீக்கானதால் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த பம்ப் ஆபரேட்டர்கள் ஆப்ரகாம், அருண் ஆகிய இருவரும் மயக்கமடைந்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அதனை சரி செய்ய முயன்றபோது 3 பேர் மயக்கமடைந்துள்ளனர். இவர்கள் 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வடசேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட அண்ணாசிலை அருகே தெற்கு நகர அதிமுக செயலாளர் SAS சேட் ஏற்பாட்டில் அமைத்த கோடைக்கால தண்ணீர் பந்தலை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளுக்கோஸ், வெள்ளரி பஞ்சு, நீர்மோர் மற்றும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தொப்பி வழங்கினார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெற்கு நகர அதிமுக சார்பில் மாலை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.